இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கிவிட்டது. அதுவும் தற்போதுதான் சமீபத்தில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரும் முடிந்திருந்தது. இந்த தொடரின் 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று அந்த வெற்றியை கூட இந்திய அணி முழுமையாக கொண்டாடவில்லை. அதற்குள் இந்த இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்குள் இந்திய அணி நுழைந்துவிட்டது. மேலும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்திய அணி அடைந்த அந்த ஒரு வெற்றியை அவ்வளவு எளிதாக யாரும் கடந்து செல்ல முடியாது. அதற்கு காரணம் நம்முடைய சூரியவன்சி தாங்க. ஏனென்றால் இந்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கி ஓப்பனிங் இறங்கிய சூரியவன்சி 4 சிக்சர்கள் 8 பவுண்டரிகள் என விளாசி வெறும் 49 பந்தில் 81 ரன்கள் வரை குவித்திருந்தார். இந்த ஒரு அதிரடிதான் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தது. ஏனென்றால் சூரியவன்சியை தவிர்த்து இந்த போட்டியில் மற்ற எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனும் சொல்லும்படியாக விளையாடவில்லை. ஆகவே தனி ஆளாக ஒன்மேன் ஆர்மியாக நின்று இந்த போட்டியில் சூரியவன்சி மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதனால்தான் இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 192 ரன்கள் வரை எடுத்து பிறகு ஜிம்பாப்வே அணியை 157 ரன்களில் சுருட்டி 35 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது. அப்படியாக வெற்றி பெற்று இந்த தொடரை 3-0 என்ற கணக்கில் மொத்தமாக வாஸ் அவுட் செய்து இந்திய அணி இந்த தொடரை முழுமையாக கைப்பற்றியது. இந்த தொடரை 3-0 என்ற கணக்கில் மொத்தமாக வாஸ் அவுட் செய்து இந்திய அணி இந்த தொடரை முழுமையாக கைப்பற்றியிருந்தது. மேலும் இந்த ஒரு வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் இந்த ஜிம்பாப்வே தொடருக்கு முன்பாக அயர்லாந்து தொடர், இங்கிலாந்து தொடர் என 2 தொடர்களை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இழந்திருந்தது இந்திய அணி. ஆகவே அதிலிருந்து இந்திய அணி கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருந்தது. அந்த ஒரு சூழலில்தான் இந்த ஜிம்பாப்வே தொடரை மொத்தமாக வெற்றி பெற்று முழுமையாக கைப்பற்றியது. இந்த ஒரு வெற்றி என்பது இந்திய அணி வீரர்களுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ரிலீஃபை ஏற்படுத்தியது. ஏனென்றால் தற்போதைய இந்திய T20 அணி என்பது ஒரு புதிய அணி என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு முன்பு இந்திய T20 அணியில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருப்பார். அதே சமயம் ஹார்திக் பாண்டியா, பும்ரா போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். ஆனால் இப்போதைய இந்திய T20 அணியில் ஸ்ரேயஸ் ஐயரின் புதிய தலைமையில் இளம் வீரர்களோடு தான் இந்திய அணி களமிறங்கியது. ஆகவே அப்படிப்பட்ட இந்திய அணி முதல் 2 தொடர்களில் சறுக்கினாலும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரில் பழைய ஃபார்முக்கு திரும்பிவிட்டது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் இந்த ஜிம்பாப்வே தொடர் முடிந்து அந்த வெற்றியை முழுமையாக கொண்டாடி முடிப்பதற்கு முன்பாகவே அடுத்த தொடரான இலங்கைக்கு எதிரான தொடர் தொடங்கிவிட்டது. இந்த இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் 2 டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் இந்திய அணி விளையாடுகிறது. அதுவும் இந்த இலங்கைக்கு எதிரான தொடர் என்பது இலங்கை நாட்டில் வைத்துதான் நடைபெறுகிறது. ஆகவே சமீபத்தில் இந்திய அணி விளையாடி வரும் அனைத்து போட்டிகளுமே சொந்த நாட்டில் இல்லாமல் மற்ற நாடுகளில் நடைபெறும் போட்டிகளாகத்தான் இருக்கிறது. இதுவே இந்திய அணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் எதிரணிகளுக்குத்தான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இந்த சூழலில்தான் இந்த இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளையும் இந்திய அணி கைப்பற்ற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது. அதற்கு காரணம் முன்பெல்லாம் டெஸ்ட் போட்டிகள் என்பது அந்த தொடரில் வெற்றி பெறுவதை மட்டும்தான் முன்னுரிமையாக வைத்திருக்கும். ஆனால் இப்போது ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளின் வெற்றி தோல்வி என்பது உலகக்கோப்பை டெஸ்ட் போட்டியில் இறுதிப் போட்டியை தீர்மானிக்கும் போட்டிகளாக மாறிவிட்டது. ஆகவே இந்த இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளின் வெற்றி பெற்றால்தான் இந்திய அணிக்கு டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடிக்க முடியும். அப்படி முதல் 2 இடத்தை பிடித்தால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி பங்கேற்க முடியும். ஆகவே அந்த ஒரு காரணத்தால் இந்த இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெறுவது என்பது இந்திய அணிக்குத்தான் கட்டாயமான அவசியமாகும். ஏனென்றால் இலங்கை அணி எப்படியும் இந்த டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை பிடிக்கப் போவதே கிடையாது. அதற்கு காரணம் தற்போதைய இலங்கை அணி என்பது கத்துக்குட்டி அணியாகத்தான் செயல்பட்டு வருகிறது. ஆகவே இந்த ஒரு டெஸ்ட் தொடர் என்பது இலங்கை அணிக்கு ஒரு போனஸ் தொடரை போலத்தான். வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இலங்கை அணிக்கு பெரிதாக பாதிப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்முடைய இந்திய அணிக்கு இந்த டெஸ்ட் தொடரில் ஒரு போட்டியில் தோற்றால் கூட அது டெஸ்ட் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியின் வாய்ப்பையே கேள்விக்குறியாக்கிவிடும். ஆகவே அந்த ஒரு சூழலில் இந்த டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது என்பது இன்னும் கூடுதல் கடினமாக மாறியிருக்கிறது.
ஏனென்றால் இந்த இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இலங்கை அணிக்கு எந்த ஒரு கட்டாயமும் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை இல்லாததால் வந்தா வருது போனா போகுது என இயல்பாக விளையாடுவார்கள் இலங்கை அணி வீரர்கள். ஆனால் இந்திய அணி மட்டும்தான் ஒவ்வொரு பந்தையும் இந்த போட்டியில் இந்த தொடரில் கவனமாக அணுகும். ஆகவே அந்த ஒரு பதட்டத்தையும் இந்திய அணி இந்த தொடரில் கூடுதலாக சமாளிக்க வேண்டும். இத்தகைய பல இக்கட்டான சூழலில்தான் இந்த ஒரு தொடரும் தொடங்கியது. அப்படியாக தொடங்கி நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியிலேயே நம்ம சூரியவன்சி மிரட்டலான மிகப்பெரிய நம்பர் 1 உலக சாதனையை அசால்ட்டாக செய்து காட்டினார். ஆமாங்க, T20 தொடரில் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுத்த இந்திய அணி இப்போது டெஸ்ட் தொடரிலும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்தது. அந்த ஒரு வாய்ப்பால் தான் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சூரியவன்சி களமிறங்கினார். இந்த போட்டியில் ஓப்பனிங்கில் சூரியவன்சியும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் களமிறங்கினார்கள். இவர்கள் ஏற்கனவே IPLலில் ராஜஸ்தான் அணிக்காக ஓப்பனிங் இறங்குபவர்கள். ஆகவே அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் என்பது இந்த டெஸ்ட் தொடரிலும் இவர்களுக்கு உதவியது. இதில் சூரியவன்சி அதிரடி சூறாவளியாக மிரட்டியிருந்தார். ஏதோ T20 போட்டியில் விளையாடுவதைப் போலவே அதிரடியாக விளையாடியிருந்தார். அதுவும் எந்தவித பிரஷரும் இல்லாமல் சாதாரணமாக விளையாடியிருந்தார். 100 ரன்கள், 200 ரன்கள், 250 ரன்கள், 300 ரன்கள், 350 ரன்கள் என ஒவ்வொரு 50 ரன்களையும் 100 ரன்களையும் எளிதாக கடந்து சென்ற இவர் இறுதியாக அந்த ஒரு இமாலய சாதனையையும் படைத்திருந்தார். அவங்க 400 ரன்களை கடந்து 400 ரன்களை கடந்து 417 ரன்கள் வரை எடுத்து இந்த போட்டியில் உலக சாதனையை படைத்திருந்தார் சூரியவன்சி. அதாவது சர்வதேச டெஸ்ட் போட்டியில் ஒரு தனிநபர் அடித்த அதிகபட்ச ரன்கள் என்பது இதற்கு முன்பு பிரையன் லாரா எடுத்த 400 ரன்கள் தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு சாதனையை இந்த போட்டியில் எளிதாக எந்தவித அலட்டலும் அலட்டிக்கொள்ளாமல் சுலபமாகவே எடுத்துவிட்டார் சூரியவன்சி. அதற்கு காரணம் இந்த போட்டியில் சூரியவன்சி எடுத்த சிக்ஸர்கள் மட்டும் 32, பவுண்டரிகள் என்பது 34. ஆக மொத்தம் பெரிய ஷாட்டுகள் மூலமாக மட்டுமே 330 ரன்கள் வரை சூரியவன்சி இந்த போட்டியில் எடுத்திருந்தார். இந்த ஒரு ஆட்டம்தான் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக சிறந்த பேட்டிங் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு பிரம்மாண்ட வெறித்தனமான அதிரடியை சூரியவன்சி இந்த போட்டியில் வெளிப்படுத்தியிருந்தார். அதுவும் இவர் களமிறங்கிய முதல் சர்வதேச போட்டியிலேயே. என்ன ஒன்று, இது ஒரு வார்ம் அப் மேட்ச் என்பதால் உலக அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக இந்த ஒரு இன்னிங்ஸ் மாறாவிட்டாலும் இவர் களமிறங்கிய முதல் டெஸ்ட் போட்டியிலேயே, அதாவது சர்வதேச சீனியர் அணிக்கான முதல் டெஸ்ட் போட்டியிலேயே இந்த அளவுக்கு ஒரு சாதனை படைத்திருப்பது என்பது உண்மையிலேயே கிரிக்கெட் வரலாற்றில் நம்பர் 1 உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது. சரி, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.